அதெல்லாம் இல்ல, அண்ணன் சும்மா சமாளிக்கிறாரு தல. அவர்தான் பண்ண சொல்லிருப்பாரு. அதான் அண்ணனோட போட்டோ போட்டு பேரே போட்டிருக்குல்ல, நம்ம கிட்ட சொல்ல அண்ணன் கூச்சப்படுறாரு. என்னடா சொல்றீங்க? என்ன ஃப்ளெக்ஸி, என்ன பேர்ரா? அண்ணே அங்க பாருண்ணே. பாத்தீங்களாண்ணே? டேய் அப்ப யார் வச்சிருப்பா? டேய் டேய் டேய், யார் அந்த ஃப்ளெக்ஸ் வச்சது? நீங்க தான். டேய், இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். இந்த ஃப்ளெக்ஸ் இந்த இடத்துல இருக்க கூடாது. மொத்தமா கிழிச்சு வெளிய வீசுடா. சரிண்ணே. போங்கடா. தல வா தல. யாரா இருக்கும்? எல்லாம் அந்த மான வேலையா தான் இருக்கும். எதுக்கும் ஒரு வாட்டி நீங்களும் செக் பண்ணிருங்க. ஏன்னா இந்த வாட்டி மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, மத்த எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. சரி, ஓகே. நான் அப்புறம் கூப்பிடுறேன். எலிக்குட்டி பொறியில மாட்டிக்கிச்சு. முத்தண்ணா, வீரா என்ன நினைப்பா? இப்பெல்லாம் பேனர் வச்சு வீரா அசிங்கப்படுத்தினா அவ மத்தவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவா? அவ என்ன சாதாரண ஆளா? அங்க பாருங்க, வீரலட்சுமி ஐயோஎஸ் மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டர் பங்காளி. நான் ஒரு ஜெயிலுக்கு போனவன், என்னையே ஊரு கொலகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்க சேர்ந்து வாழ்றதெல்லாம் நடக்கிற கதையா? முடி வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரலையே பங்காளி. மேடமே ஆசைப்பட்டாலும் என்னால ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. வேண்டாம், அடிச்சு போவா. என்ன பங்காளி நீ? தப்பு இல்ல. உன் பாஸ்தா கட்ட வேற இடமா இல்ல. யூ ஆர் டோட்டலி பிகம் a nuisance to the family and the... வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம். கொஞ்சம் அங்க பாரு பாரு, நிலா போல குளிர்ச்சியா இருக்கிற முகம், மட்ட மதியம் அடிக்கிற வெயில் மாதிரி முகத்தை வச்சிருக்கா. எவ்வளவு டென்ஷனா இருக்கா பாரு. 1000 தான் இருந்தாலும் உனக்கு எஜுகேஷன் கம்மிடா பங்காளி. எனக்கு புரியுதுடா பங்காளி. நீ ஒரு நல்ல எண்ணத்துல நானும் வீராவும் சேர்ந்து வாழணும்னு விரும்புற. அதுக்காக எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா தப்பு இல்ல. எனக்கே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா இருந்துச்சுன்னா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? பார்த்து பங்காளி, இனிமே எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா செய். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை பாக்குறத விட எங்க வாழ்க்கையை சரி பண்ண யோசிக்கிற பாத்தியா? நீ மனுஷனே இல்ல பங்காளி. உன் நல்ல மனசு புரியுது பங்காளி. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகாதே. பார்த்து பங்காளி, இப்படிலாம் தப்பு பண்ணாத. அடடடடா, ஏன் ரகுமானும் இளையராஜாவும் சேர்ந்து பாடின பாட்டு மாதிரி என்னமா பேசுறா. கேட்கறதுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். மிஸ்டர் நைஸ், அந்த பாட்டே போடுறா. தோ போறேன். புர்ரோ, என்ன வண்டியும் பஞ்சரா? ஏப்பா, அங்க ஒருத்தர் மூஞ்ச பாரு, வண்டியும் பஞ்சராம்பா. அச்சோ, டேய் என்ன பண்ண போறதுல? இரு வர. போ போ போ. நான் அவனை போனா போதுன்னு விட்டாலும் விதி விட மாட்டேங்குது. டே பங்காளி, உனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, லவ்வும் செட் ஆகல. அதுதான் உனக்கு இதெல்லாம் தெரியல. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரும், பிரிவு வரும், கோபம் வரும். அதெல்லாம் தாண்டி தான் காதல் இருக்கும்.
இந்த ஊடலுக்கு அப்புறம் கூடல்னு சொல்லுவாங்கல்ல, அது புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும். ஓ சின்ன தப்பா இருந்துச்சுன்னா 6 நாள் 1 நாள் பேசாம இருப்போம். இது நான் பண்ணது கொஞ்சம் பெரிய தப்பா. நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன், என்னால ஒரு உசுறு போயிருக்கு. அப்பாவை எவ்வளவு கோவமா இருப்பா. வேலிட் ரீசன் தானே. அது குறையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காகலாம் என்னை விட்டுட்டு வேற ஒரு வெறும்பையில கட்டிப்பாளா என்ன? இல்ல வேற எவனையாவது தான் லவ் பண்ணுவாளா? அப்படிலாம் என்னால யோசிக்க முடியுமா? பங்காளி, உனக்கு என்ன என் பொண்டாட்டி பத்தி தெரியல. அவ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஏன் வீரா. தல பெரிய பஞ்சர் தான் போலியே. பாரு அந்த ஓட்ட ரொம்ப கொடூரமா இருக்குது. என்ன ப்ரோ டென்ஷன் ஆகுறீங்களா? தண்ணி கிண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஆனா ஒண்ணு, அவ என் மேல கோவமா இருக்கட்டும் வெறுப்பா இருக்கட்டும் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அவளை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். பொறுமையா காத்திருப்பேன். ஆனா இதுதான் சாக்குன்னு கண்டவன்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து கால் மேல கால் போட்டு உட்காரணும்னு நினைச்சான். அது நடக்காது. யார சொல்ற? பொதுவா சொல்றேன். இதுதான் கேப்னு பல பேர் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அது என் வீடு, என் குடும்பம், அவ என் பொண்டாட்டி. அது எல்லாத்தையும் திரும்ப என்னோட தான் நான் மாத்துவேன். திரும்ப எல்லார்த்தோட நம்பிக்கையும் நான் ஜெயிப்பேன். நான் செஞ்சது சரின்னு எல்லார்த்தையும் சொல்ல வைப்பேன். நீ கவலைப்படாம இரு. நான் சொல்ற எல்லா விஷயமும் அடுத்தடுத்து நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. மரா, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த சொத்து பத்து இதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லடா. உன் வாழ்க்கை அது பழைய மாதிரி மாறணும். எனக்கு அது மட்டும் போதும். அதெல்லாம் ஆயிடும், பார்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், என் பொண்டாட்டி சூடானான்னு வச்சுக்க, ஜூஸ் கீஸ் போட்டு கொடுத்து பத்திரமா பார்த்துக்க. டேய், அவ ஏன் பொண்ணு, அவளை பாத்துக்கிறதுக்கு நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கியா? போ, உன்னை போய் பாத்துக்கோ. ஆனா வெளிய இருக்கிற மருமகனை தான் கண்டுக்க மாட்டேங்கிற. சரி. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் பணியாரம் பண்ணி தரியா? சரிடா. அன்னைக்கு நீ கொடுத்த பணியாரத்தோட டேஸ்ட் இன்னும் அப்படியே இருக்கு. செஞ்சு தரேன். சரி, போய் என் பொண்டாட்டிய பாத்துக்க.